வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன் நான். சரி, வீட்டில் இன்றைக்கி வேலைக்கிழமை சிம்பிளாக என்ன பண்ணேன்னாங்க, நான் சாம்பார் சாதம் மட்டும் ஒன்று பண்ணி விட சொன்னேன். அதான் முருங்காய் விலை ஜாஸ்தியா? முருங்காய் வந்து 2 முருங்காய் 25 ரூபான்றாங்க. விலை ஜாஸ்தி போல இருக்குது. ஓகே, 2 முருங்காய், ஒரு 200 கத்திரிக்காய், ஒரு கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபா. சென்னையை பொறுத்தவரை எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம கோயம்பேடு பக்கம் போனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துன்னு வரலாம். சாயிரம் பாஸ்புக் என்ட்ரி போட போயிருந்தேன். அது என்ட்ரி போனால் என்ட்ரி மிஷின் ரிப்பேர். எங்கே போனாலும் இந்த பிரச்சனை. உள்ளே இருக்கவங்க என்ட்ரி போடுவாங்க, ஆனால் அவங்க வந்து என்ட்ரி போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு ஏடிஎம்லேயே என்ட்ரி இருக்காங்க போட்டுங்கன்றாங்க. அங்கே மிஷின் ரிப்பேராக இருக்குது. அதாவது பேங்க்னால் எதுக்கு இருக்குது? காசு வாங்குறதுக்கு கொடுக்குறதுக்கு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ போனால் நம்ம கேஷ் போடுறதுக்கு மிஷின் இருக்குது, கேஷ் எடுக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, என்ட்ரி போடுறதுக்கு மிஷின் இருக்குது. ஆனால் பேங்க்கில் நம்ம போய்ட்டு அப்படியே கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அவங்க 2 வார்த்தை தான் பேசுவாங்க, அதுக்குள்ள அவங்க எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு பேங்க்னால பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு பேங்க்கு தான். ஒரு என்ட்ரி கூட போனவங்க பேங்க்கு போகிறது கடுப்பாக இருக்குது எனக்கு. அம்மாடி, ஏன்னா எல்லா பேங்க்கும் மரியாதையெல்லாம் பேச மாட்டாங்க. உட்காருங்க, நில்லுங்க, அவங்க எழுதி முடிக்க நம்ம வெயிட் பண்ணியே தான் இருக்கணும். என்ன பண்ணுறது? எனக்கு பிடிக்காத இடம்னா பேங்க் மட்டும்தான். எனக்கு சைலண்டாக ஒருத்தன் உள்ள தள்ளுறான் பாருங்க. என்ன சாப்பிட்றேன்? 4 இட்லி சாம்பார். 4 இட்லி சாம்பார் வேணுமான்னு கேட்டியா? அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ போச்சு. நாங்கள் சதுக்க மாலை கொடு. மாலை கொடுக்குறானா? ரைட், ஓகே. இன்றைக்கி இப்போ தான் டை அடித்து முடிச்சுட்டு குளித்தேன். இவனை குளிப்பாட்டிட்டு டை அடித்தேன். நிறைய பேர் அண்ணா நீங்கள் என்ன டைன்னு அடிக்கிறீங்க, பயங்கரமாக இருக்குனான்றாங்க. இப்போ நான் அடித்த டை இன்றைக்கி சாயங்காலம் மறுபடியும் குளிப்பேன். குளிக்கிறப்போ ஓரளவு கிளியர் ஆகிட்டு பக்காவாயிடும். தலைலாம் டிஆர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் முடிவு வளர்ந்துச்சுன்னா வைக்க தேவையில்லை எனக்கு. நாளைக்கு வந்து எனக்கு செஞ்சியில் ப்ரோக்ராம். நாளைக்கு காலையில் வந்து 11 மணிக்கு கோயம்பேடு ஆப்போசிட்லேருந்து ஒரு வேன் கிளம்புது, ப்ரோக்ராம் வேனு. அங்கே கிளம்பிட்டு நேராக திருவண்ணாமலை முன்னாடி செஞ்சு அங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துல விட்டுருவாங்க, வந்துடுவேன். ஒரு பெரிய ப்ரோக்ராம் தான் சொல்லிக்கிறாங்க, போனாலும் தெரியும். நம்ம விஜயகாந்த் குமார், சிவாஜி அந்தோனி அவங்களாம் சேர்ந்து ஒன்று பண்ணுறோம். ஓகே. ஏன்னா வரல மூக்கில் விட்டுருவோம் போல இருக்க. தொண்டை வரையும் குத்தும் போல இருக்காங்க பாருங்க. நான் பக்கத்தில் இருக்கேனே, வேறுமான ஒரு வார்த்தை, ஒரு மரியாதைக்காக சார் பாபண்ணா கூப்பிடு. பாபண்ணா ஒரு தடவை கூப்பிட்டணும், செட்டா போடுவேன். சரி, ஓகே, பாய் சொல்லு. பாய்.